சார் இந்த சனி வக்ரம் ம். அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ம். ஆக்சுவலா இந்த சனி வக்ரம் அப்படின்னா என்ன சார்? மொத்தம் 7 கிரகங்கள். ராகு, கேது அப்படிங்கிறது கிரகமே இல்ல. அத விட்டுறலாம். 7 கிரகங்கள்ல எல்லா கிரகங்களும் சூரியனை சுற்றி வருது அப்படின்னு தான் நம்ம படிச்சிருக்கிறோம். ஸ்கூல்லயும் படிச்சிருக்கிறோம். இயல்பாகவே சூரியனை தான் சுத்தி வருது. ஆனா, இந்த சூரியனை சுற்றி வருவதை நாம் பார்ப்பதற்கு தூரமா இருந்து பார்க்கணும். இப்ப வந்து ஒரு ஒரு 4 பேர் சுத்திக்கிட்டு இருக்கான். கிரவுண்ட்ல விளையாண்டுகிட்டு இருக்காங்க கிரிக்கெட் டீம்ல. அந்த எல்லா பேரும் விளையாடுறத நீங்க எங்க இருந்து பார்க்க முடியும்? ஒரே இடத்துல இருந்து தான் பார்க்க முடியும். வெளிய கிரவுண்டுக்கு வெளிய இருந்து தான் பார்க்கணும். ஒருவேள நீங்க கிரிக்கெட் பேட் பிடிச்சுட்டு நிக்கிறீங்க அப்படின்னா, எல்லாரும் விளையாடுறத உங்களால பார்க்க பார்க்க முடியாது. முடியாது. உங்க வியூல இருந்து வேணா என்ன செய்யலாம்? பார்க்கலாம் இல்லைங்களா? நான் சொல்றது கிரிக்கெட்டுக்கு மேல கிரவுண்ட்ல மேல இருந்து இப்படி விளையாடுறவங்கள பார்க்கிறதுக்கும், ம். நடுவுல பேட்ட பிடிச்சுட்டு நின்னு பார்க்கிறதுக்கும் ம். நெறைய வித்தியாசம் இருக்கு. வித்தியாசம் இருக்கு. நான் நான் வந்து என்னுடைய வியூல இப்படி தான் சுத்தி சுத்தி தான் பார்க்க முடியும். பின்னால இருக்கவன பார்க்க முடியாது. பின்னால இருக்கவன பார்த்தா முன்னால இருக்கவன பார்க்க முடியாது அப்படி இருக்கு. ஆனா நீங்க மேல கிரவுண்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அப்படி உட்கார்ந்தாலே எல்லாரும் விளையாடுறது தெரியும். அப்படி எல்லாரும் தெரியற அளவுக்கு வியூல இருந்து நம்ம ஒரு கற்பனையா சூரியனை இந்த கிரகங்கள் சுத்தி வருதுன்னு சொல்றோம். சரிங்களா? ஆனா நம்ம இப்ப இத எங்க இருந்து பார்க்கிறோம்? எங்க இருந்து பார்க்க முடியும் இந்த கிரகங்கள? எல்லாத்தையும் பார்க்கணும்னா வெளியில இருந்து தான் பார்க்க பூமியில இருந்து முடியுங்களா? தான் பார்க்கணும் ஆ. நம்ம. நம்ம வெளிக்கெல்லாம் போ முடியாது. இல்லைங்களா? நம்ம அப்படியே போனாலும் சனியினுடைய தொலைவுக்குலாம் நம்மளால போகவே முடியாது. அப்ப நம்மள சனி சுத்தி வருது. அப்ப சனி சூரியனையும் சுத்தி வரணும்னு சொல்லி ஒரு கற்பனையில தான் பார்க்கிறோம். நேரடியா நம்மனால அத பார்க்க பார்க்க முடியாது. முடியாது.